ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இங்க ரெண்டு பொண்ணுங்க பைக்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டு பக்காவா கிளம்பியாச்சு. ஆனா அடுத்து நடக்க போற வேடிக்கையை பாருங்க. என்னம்மா பைக் 2 அடி கூட நகரல, அதுக்குள்ள கவுந்துடுச்சு. இந்த பொண்ணு ட்ரக் மேல நின்னு டான்ஸ் நல்லா தான் ஆடிச்சு. ஆனா ஒரு செகண்ட் ஸ்டேஜ் நினைச்சு நகுந்ததுல இந்த காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணு ட்ராக்கை கிராஸ் பண்ண நினைச்சது. ஆனா ட்ரெயினை பார்த்ததும் என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க. ஒன்னு கிராஸ் பண்ணணும், இல்ல ரிவர்ஸ் ஆது எடுக்கணும். ஆனா காரை நடு ட்ராக்ல விட்டுட்டு இறங்கி ஓடிடுச்சு. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ சிக்னல்ல நிக்கிறாங்கன்னு தானே நினைச்சீங்க. ஆனா அதான் இல்ல, நடு ரோட்ல நின்று கதை பேசிட்டு இருக்காங்க. ஹார்ன் அடிச்ச அப்புறம் தான் நடு ரோட்ல நிக்கிறோன்றதே உணர்றாங்க. இன்னொரு 4-5 பேர் செத்து கேப் விடாம போக வரேன் போறவங்க எக்ஸ்போர் சுத்தி போட்டோம். பொண்ணுங்க வண்டி ஓட்டி கத்துக்கும் போது என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க. அது வரைக்கும் நல்லா தான் போச்சு வண்டி. ஆனா அந்த இடத்துல திரும்பும் போது இந்த இடம் தான் தெரியல, திடீர்னு அக்கா வண்டியோட எதிர் வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, வண்டி பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ண. கூகுள் மேப் பார்த்து வண்டி ஓட்டினா இப்படிதான் முட்டு சந்துக்குள்ள வந்து மாட்டிப்போம். இந்த பொண்ணும் மேப்பை நம்பி இந்த கேப்புக்குள்ள வண்டியை விட்டுருக்கு பாருங்க. ஏமா வண்டி இதுக்குள்ள போகுமா போகாதான்னு தெரிய வேண்டாமா? கையில 2 கவரோட ரொம்ப நேரமா எஸ்கலேட்டர் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்களுக்கு சமமா பசங்களும் சில சம்பவங்கள் பண்ணிருக்காங்க. தம்பி இதுவரை வண்டி ஓட்டுனதே இல்ல போல, ஏதோ உதச்சி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. பிரேக்க இந்த மிதிக்கிறான். டேய் எவனாவது சொல்லுங்கடா, அதை உடைச்சிட போறான். தலைவன் ஸ்கூட்டர்ல ரேசர் மாதிரி பறந்துருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல இவர் போன போக்குக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சது தானே. பொண்ணுங்க பைக்கை தான் இப்படி ஓட்டுறாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணு சைக்கிள்ல பண்ண வித்தைய பாருங்க. பிரேக்க பிடிக்காம காலை வச்சு நிறுத்திடலாம் நினைச்சது. இந்த பொண்ணு சேர்ல உட்கார்றன்னு கேக் மேல உட்கார்ந்துடுச்சு. ஒரே வேவ் லென்த்ல 2 பேர் மீட் பண்ணா இதான் நடக்கும். தூக்கி போடுற தர்பூசணிய அலைக்க வாங்கி போட்டு இருந்தப்போ சிக்னல் ரெட்ல இருக்கு. ஆனா ஸ்கூட்டி பொண்ணு ஒருத்தன் பைக் இந்த பாட்டி வீட்டு வாசலையா நிறுத்தி இருந்திருக்கான். அதை நகர்த்திட்டு வெளியே வந்த பாட்டி ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவனை நம்பி வண்டியை கொடுத்தா என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. என்னடா ஒரு பக்கமா டான்ஸ் ஆடுது. இந்த நிலைமையில அந்த வண்டியை ஓட்டினா எப்படி இருக்கும்? இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போக வேண்டியதுதான். சிங்கிள்ஸ்லயே பல சம்பவங்கள் நடக்கும், இதுல ட்ரிபிள்ஸ் வேறையா. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. A few moments later. வண்டியோட சேத்துல உருண்டதுதான் மிச்சம். இங்க அந்த பைக்கர் அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது அந்த டிரைவர் பண்ணியிருந்ததை பாருங்க.
அவர் கையை காட்டி வெயிட் பண்ண சொன்னாரு. ஏன்னா அவருடைய இந்த செயலுக்கு ஒரு லைக் கொடுப்போம். இந்த பொண்ணு திரும்ப வேண்டிய இடத்துல கார் நின்றுடுச்சு. ஆனா பைக்கை திருப்பி இருந்தாங்க. எப்படின்னா கார்காரன் எப்படி சும்மா விட்டான்னு தெரியல. இந்த பொண்ணுங்க வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுடுச்சு. அப்போ பாட்டில் வாங்கின பெட்ரோலை எப்படி ஊத்தி இருந்தாங்கன்னு பாருங்க. பாதி பெட்ரோல் வெளியவே சிந்திடுச்சே. காவாசி தான் உள்ள போயிருக்கும் போல. இவர் விறகுல சமைக்கும் போது அந்த கட்டையை உடைக்கிறேன்னு செவனேன் போயிட்டு இருந்தவர் எப்படி சிக்கி இருந்தாரு பாருங்க. இவர் அந்த 8 கால் பூச்சிக்கு பண்ண வேலையை பாருங்க. எல்லாத்தையும் உருவிட்டா அது எப்படா வலை பின்னும்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? இந்த பொண்ணு ஓடி வந்ததை பார்த்து பயங்கரமா பவுலிங் பண்ண போதுன்னு பார்த்தா ஒய்டையே பெரிய ஒய்டா போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 2 ரன் சேர்த்துக்கோங்க. இந்த வழியா போகாதீங்கன்னு ஒரு தடுப்பு வச்சா ஒரு பொண்ணு A few moments later. அப்போ ரோட்ல என்ன இருக்குன்னு பாக்குறதே கிடையாதா? அவ்வளவு நீல கம்பு இருக்கே, அது கண்ணுக்கு தெரியலையா? எதுவுமே பண்ணாம இருந்தவருக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது பாருங்க. சில நேரங்களில் சும்மா இருக்கிறது கூட நல்லதுதான் போல. ஆப்பிரிக்கால உண்மையிலே பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. அத்தனை சிங்கங்க இருக்கிற இடத்துல தலைவன் பைக் ரைட் போயிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் சிங்கமே அதிர்ச்சி ஆயிருக்கும். இந்த பொண்ணு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறது ரைட்ல, ஆனா திரும்புறது. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது என்ன புதுவிதமான பைக் மாடலா இருக்கு? இந்த பொண்ணு வெளியே பார்க் பண்ணி இந்த ஸ்கூட்டி ஒரு அமானுஷ ஸ்கூட்டி. அதான் சொன்னனே, பார்க் பண்ணி இந்த ஸ்கூட்டி திடீர்னு ரோப்பை வச்சு ஸ்கிப்பிங் பண்ணாம இப்படி டான்ஸ் ஆடுனா எல்லாரும் பைக்கை வெளியே பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் போவாங்க. ஆனா இந்த பொண்ணு எப்படி ஷாப்பிங் பண்ணி இருந்ததுன்னு பாருங்க. என்ன வண்டி உள்ள போகுது? ஒரு சில செகண்ட்ஸ்ல அந்த கடையவே தும்சம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. ஆனா அந்த பிரேக்கை ஏன் பிடிக்கலன்னு தான் தெரியல. பொண்ணுங்க பின்னாடி வண்டி ஓட்டுறவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு இதை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. நினைச்ச உடனே திரும்பிடுவாங்க. நம்ம தான் பார்த்து வரணும். புதுசா வாங்கின பைக்குக்கு பூஜையை போட்டு கிளம்பும் போது நாயும் அது பங்குக்கு ஒரு பூஜையை போட்டுடுச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பொண்ணோட ஜோக்க கொஞ்சம் கேளுங்களேன். இது பேர் எதுக்கு பன்னீர்னு எனக்கு தெரியுமா? ஏன் அது வந்து ஏன்னா இது பன்னியோட நீர், அதான் பன்னீர்னு வச்சிட்டாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்ன அரைக்கரைக்க ஜூஸ் கம்மியாகுது? ஓ, அடியில புடுங்கிடுச்சா? இந்த பொண்ணு மாடிக்கிட்ட போய் எதையோ தேடி இருக்கு. அதை பார்த்த தம்பி ஓடுற தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஆனா இவருக்கு அது காமெடியில முடிஞ்சிடுச்சே. ஓடி வந்த வேகத்துக்கு அதை கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா
தாகமா இருக்கே தண்ணி குடிக்கலான்னு பைப்பை திறந்தா தண்ணி வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க ஏகப்பட்ட பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவர் தூண்டில வீசும்போது அதுல சேர் மாட்டி பறந்து வந்திருந்தது. இந்த 2 பொண்ணுங்க எப்படிப்பட்ட டிரைவரை நம்பி ஏறி இருந்திருக்காங்க பாருங்க. வீட்ல யாருக்கும் தெரியாம பைக் எடுத்து ஓட்ட நினைச்சா நம்மளை காப்பாத்த கூட பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்டைலா பைக் ஓட்டுற மாதிரி வீடியோ எடுறான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணோட ஸ்டைலை மட்டும் பாருங்க. சில சிங்க பெண்கள் புல்லட் பைக் ஓட்ட ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா, தான் பொண்ணுகிட்ட தாளிச்சு இறக்கி வச்சிருந்தா சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த பொண்ணு ஏன் போய் போர்டை கீழே பிடிக்குதுன்னு பார்த்தா அதை வாசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம அசிங்கப்படணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, ஸ்கூட்டியை ஓட்டிட்டு வந்தாதான் பிரச்சனைன்னு தள்ளிட்டு வந்தா அதுவும் பிரச்சனை தான். பைக்கை கழுவுறதுக்கு எங்க கொண்டு விட்டுருக்காங்க பாருங்க. இங்க இந்த லேடி எப்படி பழைய செருப்பை கொடுத்துட்டு புது செருப்பை வாங்கினாங்கன்னு பாருங்க. புது செருப்பை காலில் போட்டுட்டு பழைய செருப்பை ரேக்ல தூக்கி வச்சாச்சு. எல்லாரும் சிக்னல் எங்க நிப்பாங்க, இந்த பொண்ணு எங்க நிக்குதுன்னு பாருங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி லைசன்ஸ் கிடைச்சதுன்னு தான் தெரியல. ஆனா கிரீன் சிக்னல் விழுற வரை வெயிட் பண்ணி போயிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒர்க் ஃப்ரம் பைக் பார்த்திருக்கீங்களா? கையில உள்ள மூட்டைய அவர் தூக்கி போட்டதை பார்த்து இந்த பொண்ணு தூக்கி போட்டிருக்கு. ஆனா தேவையா நமக்கு இதெல்லாம்? இங்க ரோட்ல நிக்கிற வண்டியை பார்த்ததும் இவர் உஷாரா ஒதுங்கிட்டாரு. ஆனா பின்னாடி வந்த பொண்ணு நேரா கொண்டு நின்ன வண்டியிலயா சொருகிடுச்சு. ஆல்ரெடி யாரையோ இடிச்சு தான் விழுந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த இடத்துல பைக்கை தூக்கும் போது எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். இப்படி ஒரு சம்பவம் நடந்த அப்புறமோ தாமல தப்புலன்னு வாதாடுது பாருங்களேன். ஒரு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இந்த பொண்ணு படுற பாடு இருக்கே. செல்லத்துக்கு ஒரு பஜ்ஜியை கூட சாப்பிட தெரியல. பச்சி சாப்பிட வரியா? போற வழியில எதுவும் இருந்தா தாண்டி போவாங்க. ஆனா இந்த லேடி சில பைக்கெல்லாம் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு எட்டாது. அதை எப்படி சால்வ் பண்ணியிருந்ததுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா போனை நோண்டபடி அங்க உட்கார்ந்து இருந்திருக்கு. அங்க வந்த நாய் போஸ்ட் கமோடு நினைச்சு மனுஷன் லீன் சேர்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண நினைச்சது தப்பா? இந்த பொண்ணு வேலைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது. ஆனா அது நேரம் இந்த விளையாட்டு நல்லா இருக்கு, ஆனா ஓவரா ஆடினா இந்த பொண்ணு போனை ஸ்டாண்ட்ல வச்சு வீடியோ எடுக்கும்போது திரும்பின அடுத்த செகண்ட் ஸ்டாண்டோட போன் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.